கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கடந்த 5 மாதங்கள் அழகாக கர்த்தர் காப்பாற்றி வந்தார். இந்த 6வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஆண்டவர் அழகாக நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது வார்த்தையை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது உங்கள் பார்வையில் இந்த 5 மாதங்கள் கடந்து போன நாட்கள் எல்லாம் கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது அற்பமான காரியம், லகுவான காரியமாக இருக்கும். 5 மாதத்தை பற்றி யோசிப்போம். அதிகாலையில் கர்த்தரை தேடி வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் உங்களுக்கு லகுவாக இருக்கும். எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம், எப்படி ஸ்கூல் அட்மிஷன்ஸு, என்ன குரூப்பு கிடைக்கும், இதை பற்றி கவலையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் இது அற்பமாக இருக்கும், லகுவாய் முடித்து தருவார். ஏன்னா அதில் 17வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் அவங்களுக்கு எதிராகி நிற்கிறார்கள். யோசபாத் கேட்கிறான், இங்கே தேவனுடைய மனிதர் யாராவது உண்டா? 11வது வசனத்தில் பாருங்க. 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத், நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். இப்போ கடினமான பகுதின்னு ஒன்று வந்த உடனே அந்த கடினமான பகுதியை மேற்கொள்ள ராஜா என்ன செய்தார்? இந்த ஆண்டவருடைய பிள்ளையை தேடுறார், கர்த்தரை தேடுறார். எலிசா அழகா சொல்றார், நான் யூதாவின் ராஜாவாய் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், அப்போ இந்த யூதாவுடைய சாம்ராஜ்யமும் இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யமும் ஒன்றாய் வந்து இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் வந்ததால் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறார். எலிசா கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறார். அப்போதான் சொல்கிறார், காற்று இருக்காது, மழை இருக்காது. நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், காசு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எடுத்திருக்கிற பிரயாசங்கள் எப்படி முடியுமோ என்று பயத்தில் இருக்கலாம். சில பிள்ளைகள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க, சில இடத்துல வீட்டை கட்டி தொடங்கி இருப்பீங்க, அது என்ன முடியாமல் இருக்கும். திருமண காரியங்கள், நான் சொல்கிறேன், இது எல்லாவற்றையுமே கர்த்தர் ஒரு வாய்ப்பு இருக்காது, பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த வாய்க்கால் எங்கும் மழை இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் உங்கள் ஆடு மாடுகளும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும்படி பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்லிட்டு சொல்கிறாரு, வாய்க்காலை விட்டு நீ போய் வாய்க்காலை விட்டு. அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னோடு இறங்கும்படியாக ஒரு சுரமண்டலக்காரனை என்னிட கூட்டிட்டு வா. அப்போ கர்த்தரை துதியுங்க. இந்த 5 மாதத்தில் இல்லாததை 6வது மாதத்தில் ஒன்றுமே இல்லாத சூழல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், யாவும் நிறைவாக இருக்கும்படி கர்த்தரை துதியுங்க. நீங்கள் கர்த்தரை துதிச்சா கர்த்தர் அங்கே கிரியை செய்வார், லகுவாய் முடியும். அதனால தான் சொல்கிறார், இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம், இந்த ஆடு மாடுகள் எல்லாம், இந்த குதிரை போர் வீரர்கள் எல்லாம் உங்களுடைய
எல்லா குதிரைகளும் எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீரால் நல்ல குடி தண்ணியை கத்தர் தருவார். அதை விட என்னோடு சொன்னார், நீங்கள் யாரை தேடி போகிறீங்க, யாரோட யுத்தம் பண்ண போகிறீங்க, மோவாபிய தானே, அந்த மோவாபியரையும் உங்கள் கையில் தருவேன். அது போனஸ். அது போனஸாக அவங்க கேட்டது தண்ணி, கத்தர் கொடுத்தது தண்ணீரும் அந்த பெரிய மகா பெரிய ஜெயத்தையும் கத்தர் கட்டளையிட்டார். நான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறார்ல, இந்த 1ஆம் தேதி காலையில் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு கடினமாக இருப்பது கத்தருக்கு லகுவானது. கத்தரை துதியுங்க, கத்தர் செய்வார். என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். இதே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லைனால் இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிற எலியாவிட்ட எலிசா கேட்கிறார், ஆண்டவரே உங்கள் ஆவியின் வரத்தை எங்களுக்கு ரெட்டிப்பாய் தாங்க, அந்த ரெட்டிப்பாய் எனக்கு தந்துட்டு போங்கன்னு. அதுக்கு தான் சொல்கிறார், நான் தேவன் என்னை எடுத்துக்கொள்வது நீ கண்டால். அக்கினி ரதமும் குதிரையும் வந்து அவரை வேறு பிரிக்கும் போது சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ சொல்கிறார், நீ அரிதான காரியத்தை கேட்ட. நான் சொல்கிறேன், அது ரொம்ப கடினமான காரியம். அதை அப்படி ஒரு காரியத்தை அடையணும்னா லகுவான காரியம் அல்ல. எலியா கடந்து வந்த பாதை எலிசாவுக்கு தெரியும். இன்னைக்கு சொல்றார், உங்களுடைய பார்வையில் கடினமாக இருக்கிறதெல்லாம், எதெல்லாம் கடினமாக இருக்கோ கத்தர் லகுவாய் முடிப்பார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் சில மனிதர்கள் உங்களை ஏளனமாய் நினைச்சிருக்கலாம். பார்த்துக்கலாம், அவனை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், வாய்ப்பே இல்லை. உங்களை அழிச்சிடலான்னு நினச்சிருக்கலாம், உங்கள்கிட்ட மல்லு கட்டலாம், உங்கள்கிட்ட எதிர்த்து நிற்கலாம், உங்களோடு சண்டை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ரொம்ப அழகான வார்த்தை, அழிக்கணும் அப்படின்னு நினைத்த ஆகாஸ்வேரவை ஆண்டவர் தூக்கில் தூக்கி போட்டார். அவன் குழிப்பறித்தான், தூக்க மறுத்தான், அவன் தான் செய்தான். கர்த்தர் அவனை தூக்கினார். அதுக்கு பதிலாக இந்த மொர்தெக்காய்க்காக ஆகாஸ்வேருடைய தூக்கத்தை கலைச்சிட்டார். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த சத்துருவாக இருந்த ஆமான் எவ்வளவு தூரத்துக்கு அவனை கனம் பண்ணும்படி குதிரையில் கூட்டிகிட்டு போகும்போது அவன் எதெல்லாம் ஆமான் நினைத்தான் அதெல்லாம் மொர்தெக்காய்க்கு அலங்கரிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்கள் உங்கள் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது ஆண்டவருக்கு அற்பமான காரியம். இந்த மாதத்தில் அநேகர் ப்ரொமோஷன் உண்டு, அநேகர் உயர்த்தப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. அதுதாங்க, அதான் உண்மை. ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்வளோ அழகாக முடித்திருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி நெகேமியா எழுதின புஸ்தகம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம். நெகேமியா 6வது அதிகாரம். எனக்கு அது ரொம்ப, இந்த பகுதி என்னை கவர்ந்த பகுதி. 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 6:16. வாசிமா 6:16. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது அது கடினமான பகுதி. ஒரு அலங்கத்தை கட்டுவது லகுவான காரியம் அல்ல. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நீளம், 40-60 அடி. எவ்வளோ ஒரு லகுவான காரியம் அல்லங்க. 40 அடி உயரம், 12 அடி அகலம். 52 நாளையில் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் செய்து முடித்தார்கள். நான் சொல்ல, சில பகுதிகள்
வீடு கட்டி அப்படியே அந்த நிற்கும், எல்லா பணமும் ஹேங் ஆகி நிற்கும். நான் சொல்கிறேன், இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகப்படும். கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களுக்கு லகுவாய் முடிப்பார். உங்களுடைய பிரயாணங்கள் லகுவாய் முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் லகுவாய் முடியும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைக்கூட பண்ணுவார். நெகேமியா 2:20 அதுதான் சொல்லியிருப்பார். பரலோகத்தின் தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு கைக்கூட பண்ணுவார். இந்த ப்ராஜெக்டை பாருங்கள், 52 நாள் இல்லை நடக்குமா? இது ஒத்துழைப்பு இல்லாத வேலை. பாருங்கள், இந்த சன்பலாத்தும் தொபியாவும் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அலங்கத்தை இந்த சன்பலாத்தும் தொபியாவும் கேஷ்முவும் நெகேமியாவை பயமுறுத்துறாங்க. வா வா, அதுக்கு தான் அழகாக சொல்லுவான், நான் வரக்கூடாது, இந்த பெரிய வேலை. 3வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவன் அவரிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன். நெகேமியா 6:3 பாருங்கள், எவ்வளோ அழகான வார்த்தை. உங்களுக்கு பெரிய வேலை, இவங்களுக்கு. அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது இல்லை, நெகேமியா 6:3, நெகேமியா 6:3 வாசிப்போம். பாருங்க, வா போய் ஒழிச்சுக்கிடுவோம் சொல்லுறதுக்கு தான் அழகா சொல்ற பாருங்க. நான் இந்த பெரிய வேலையை விட்டுட்டு வரக்கூடாது, நான் எல்லாம் நான் பயப்பட போறது இல்லை. அதனால்தான் எப்படிப்பட்ட வேலைன்னு சொல்றாரு பாருங்க. 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது நான் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் சொல்றேன், சில வேலையை விட்டுக்கிட்டு நீங்க போகணும்னு நினைச்சிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டா இருக்கு, இது எப்படி நான் செய்ய போறேன்? நான் சொல்றேன், போகாதுங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு லகுவாய், நல்ல சம்பளத்தோடு கூட லகுவாய் அதே கம்பெனியில் உங்களை உயர்த்த போகிறார். அதே நீங்கள் ஒர்க் பண்ணுற பணி செய்கிற அந்த அலுவலகத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பெரிய வேலையாக இருக்கலாம் உங்கள் பார்வையில். இது எப்படி முடிக்க போகிறோமோ இந்த ப்ராஜெக்டை கர்த்தர் எவ்வளவு 52 நாளையில் முடித்து கொடுத்தாரே. அதனால தானே நெகேமியா சொல்கிறான், இது பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். சந்தோஷமாக இருங்க, லகுவாக இருக்கும், எதுவும் கடினமாக இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவீங்க. நடக்காதுன்னு நினைப்பீங்க, அது நடக்கும். எப்படி நடக்கும்? வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். வாய்ப்பே இல்லை, அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு. கர்த்தர் ஏதோமிலிருந்து தண்ணியை கொண்டு வந்தார், மோவாபியரையும் கையில் கொடுத்தார், அழித்து போட்டார். சத்துருவை அழிக்கிற கர்த்தர். சந்தோஷமாக இருங்க. இந்த மாதம் லகுவான மாதமாக இருக்கும், எளிதான காரியமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் காரியத்தை கைக்கூடியவரை பண்ணி உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். எங்கள் நல்ல தகப்பனே, இது 6வது மாதத்தில் மகிழ்ச்சியின் மாதமாக, மனமகிழ்ச்சியின் மாதமாக ஆண்டவரே, கடினமான பகுதிகள் எல்லாம் லகுவாக இருக்க, கடினமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லகுவாக இருக்க ஆண்டவரே, துவக்கப்பட்ட பணிகள் லகுவாய் முடித்து கொடுக்க தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்கிற கர்த்தர். பொறாமை, போட்டிக்காரங்க, பயமுறுத்துறவங்க எல்லாரையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தீங்கப்பா. நெகேமியாவுக்கு அந்த கிருபை கொடுத்த கர்த்தர் அதே போல கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.